வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் zener டயோட எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன சர்க்கியூட் போட்டு மல்டிமீட்டர்லையும் செக் பண்ணி காமிக்கிறேன், சப்ளை கொடுத்தும் செக் பண்ணி காமிக்கிறேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஸோ நான் எடுத்திருக்க zener டயோடோட zener வோல்டேஜ் 5.1 வோல்டேஜ். ஸோ அதோட ரெகுலேஷன் வோல்டேஜ் 5.1, எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக 5.1ல் இருக்கணும். ஃபஸ்ட்டு zener டயோட மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறத பற்றி பார்க்கலாமா? ஸோ அது வந்து நம்ம நார்மலாக டயோடு செக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இன்கேஸ் zener டயோட ஒர்க்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மல்டிமீட்டரோட பாசிட்டிவை இதோட பாசிட்டிவ்லையும், மல்டிமீட்டரோட நெகட்டிவை உங்கள் zener டயோட நெகட்டிவ்லையும். zener டயோட நெகட்டிவ்ன்றது வேறு எதுவும் இல்லை, இங்கே ஒரு பிளாக் கலர் கோடு போட்டிருக்கும், இதுதான் நெகட்டிவ். ஸோ இப்போ நான் ஃபார்வர்ட் பயாஸில் வைக்கிறேன். ஃபார்வர்ட் பயாஸில் வச்சிங்கன்னா உங்களால் அந்த இடத்துல 734 ohms பார்க்க முடியும். ஆக்சுவலாக மல்டிமீட்டரில் வந்து பேட்டரி கம்மியாக இருக்குது, அந்த சிம்பிள் தான் காமிக்குது. ஸோ இது அரவுண்ட் 0.5 கேலேருந்து 1K இருக்கும் இந்த வேல்யூ. இப்போ ரிவர்ஸ் பயாஸ் அப்படியே டயோட மாற்றி வைங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் காமிக்கணும், அதாவது எந்த ஒரு ஓம்ஸும் காமிக்காதுங்க. ஓகேங்களா? இது ஜென்ரலாக நம்ம டயோடு செக் பண்ணுற மாதிரி. இப்போ சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜையும் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பார்க்க போகிற வோல்டேஜ் வந்து சர்க்கியூட் வந்து இதுதான். ஸோ மேலே ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே தான் நான் zener டயோட கனெக்ட் பண்ண போகிறேன், இங்கே சப்ளை கொடுப்பேன். இந்த வோல்டேஜ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 5.1 வோல்ட் zener டயோடில் அக்ராஸை நீங்கள் எப்போ மெஷர் பண்ணாலும் 5.1 தான் வரணும். நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணாலும் இங்கே 5.1 தான் வரணும். அதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சர்க்கியூட் போட்டிருக்கேன் ரெசிஸ்டர் வரைக்கும். ஸோ இப்போது zener டயோட எப்போவுமே ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணால் தான் zener டயோட அது ஒர்க் ஆகும், zener ரீசனில். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் இருக்க மாதிரி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் 12 வோல்ட் சப்ளை கொடுக்குறேன். நான் மேலே கொடுத்துருக்கிறது 1K. ஸோ பாசிட்டிவையும் நெகட்டிவையும் கொடுத்துக்கிறேன், சப்ளையை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் என்னன்றதை நான் உங்களுக்கு மல்டிமீட்டரில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ளை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ டிசி வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் எவ்வளோ பார்ப்போமா? 5.1 பார்க்க முடியுதா உங்களால்? 5.2லேருந்து 5.1. ஓகே. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நான் கொடுத்துருக்க வோல்டேஜ் 12 இல்லைங்களா, இந்த 12 இப்போ 18 மாற்ற போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 9 வோல்டேஜ் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு அமைப்பு இருக்குது, அதை நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணி காமிக்கிட்டோம் எவ்வளோ வருதுன்னு. இப்போ வோல்டேஜ் கூடும்போது ஒரு +1 +2 ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு 5.2ன்னு வந்த இடத்துல 5.3 5.4 வரலாம் வோல்டேஜ் கூடும்போது, பட் ரொம்ப அதிகமாக இருக்காது வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ 2 9 வோல்ட்டை சீரீஸாக கொடுத்துருக்கேன் 18 வோல்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக. இப்போது 18 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? அதே மல்டிமீட்டர் எடுத்து சி 5.1 வந்த இடத்துல 5.25 வந்திருக்கு. ஸோ எப்போவுமே zener டயோட ஒரு ரெகுலேட்டராக தானே யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். இப்போது மொதல் நான் கனெக்ட் பண்ணியிருந்த இடத்துல 12 இருந்துச்சு. எப்போவுமே ஒரு சப்ளையில் 12லேருந்து 18 வரைக்கும்லாம் சேஞ்ச் நடக்காது, அதோட கம்மியாக தான் நடக்கும். நான் உங்களுக்கு அதிகப்படியான சேஞ்ச் நடந்தாலும் இதில் டீவியேஷன் அந்தளவுக்கு இல்லைன்றதுக்காக தான் 18 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 12 வோல்ட் வர இடத்துல 13 14 அந்த மாதிரி வரலாம், சடனாக 18லாம் மேக்ஸிமம் வராது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல 9 வோல்ட் கனெக்ட் பண்ணுறேன், ஒரே ஒரு பேட்டரி. ஸோ வோல்டேஜ் கம்மியாக வந்தால் இதில் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை எடுத்துடுறேன், ஒரே ஒரு பேட்டரி இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறது. ஒரே ஒரு 9 வோல்ட் பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணுறேன். சப்ளை கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு போகிற சப்ளை 9. ஓகே. ஸோ இப்போது இதில் என்ன வருதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வோல்டேஜ் குறைஞ்சோன்னா ஒரு 0.1 100 மில்லி வோல்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 5.1ன்னு முதல் வந்துச்சு, 5.2 கிட்ட வந்துச்சு, அப்புறம் 5.25 வந்துச்சு, இப்போ 5.1 கிட்ட வருது. அந்த 8 9 மாறிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டிவியேஷன் இருக்கும், பட் ரொம்ப பெரிய டிவியேஷன் சப்ளையில் நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் zener டயோட ரெகுலேட்டராக யூஸ் பண்ணும்போது இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் ஒரு முக்கியமான விஷயம்,
5.1 வோல்ட் இருக்க ஜீனர் டயோடு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் தான் நம்ம பார்க்குறோம். 5.1 வோல்ட் இருக்க ஜீனர் டயோடுக்கு மினிமம் இன்புட் வோல்டேஜ் 6.5 ஆர் 7 போகிற மாதிரி வச்சாதான் இதால் 5.1 வோல்ட் அப்படின்ற ஜீனர் ரீஜனை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கும் கீழே போச்சு, மினிமம் வோல்டேஜ் கீழே போச்சுன்னா இது ஜீனர் டயோடாக ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து நீங்கள் டேட்டா ஷீட்லேயே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.